சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. என்னை கலி தீர்த்தே உலகில், என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்த. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். இன்று பெண்களாகிய நம்மள பல பேர் பல துறைகள்ல ரொம்ப பெரிய அளவுல சாதனை புரிஞ்சுக்கிட்டு வராங்க. எல்லாருமே ஏதோ ஒரு சாதனை புரிஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்த அந்த காலத்திலேயே நம்ம நாட்டு பெண்கள் நிறைய சாதனைகள் புரியணும்னு கனவு கண்டவர் தான் தீர்க்கதரிசியான மகாகவி பாரதியார் அவர்கள். அவருடைய இல்லத்துலதான் நாம இப்ப இருக்கோம். வாங்க உள்ள போலாம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாடியவர் பாரதியார். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா பெண்கள் ஆண்கள் இருக்கக்கூடிய சபைக்கே வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் நின்னு பேச மாட்டாங்க, உட்கார்ந்தும் பேச மாட்டாங்க. ஆனா இவர் ஒரு புகைப்படம் எடுக்கிறதுக்காக தன்னுடைய மனைவியை கூப்பிட்டிருக்காரு. அப்போ தன்னுடைய மனைவி நின்னுக்கிட்டும் அவரும் உட்கார்ந்துகிட்டும் இருக்கிற மாதிரி எடுக்கிறதுக்கு போகும்போது அவர் சொன்னார், ஏன் அப்படி, தன்னுடைய மனைவி உட்காரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியும் தன்னுடைய இளைய மகளையும் உட்கார வச்சுட்டு அவர் நின்றுட்டு இருந்தார். அப்பவே புதுமை பண்ணிருக்காருன்னா அப்ப பாத்துக்கோங்க. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். பாரதியார் எழுதிய கவிதைகள்ல இது ரொம்ப ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு கவிதை. அவருடைய கையெழுத்துல இந்த கவிதை இங்க இருக்கு, அதை பொக்கிஷமா இங்க வச்சிருக்காங்க. பாரதியாருடைய கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இப்படி அவர் எழுதிய கவிதை நூல்கள், அவரை பற்றிய தொகுப்பு எல்லாத்தையுமே ஒரு சேர தொகுத்து வச்சிருக்காங்க. பாரதியாருடைய கவிதைகளை படிக்க படிக்க அவர் தமிழ் மொழியில ஒரு நல்ல புலமை வாய்ந்தவர் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா தமிழ் மொழி மட்டும் கிடையாது, 10க்கும் மேற்பட்ட மொழிகள்ல அவர் புலமை பெற்றவர். அதுவும் ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சரளமா பேசக்கூடியவர். ஏகப்பட்ட நூல்களை மொழிபெயர்த்திருக்காரு. இத்தனை மொழிகளை படிச்சுட்டு அவர் சொன்ன அழகான விஷயம் என்ன தெரியுமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லும் போது தமிழ் மொழி எவ்வளவு இனிமையானது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அன்னைக்கு நம்ம முன்னேற்றத்திற்காக கனவு கண்டவர் மகாகவி பாரதியார் அவர்கள். இன்னைக்கு நம்ம கனவை நனவாக்கிக்கிட்டு இருக்கவர் தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். பெண்களுக்காக எத்தனை திட்டங்கள், விடியல் பயணம் திட்டம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை திட்டம். பெண்களுக்காக மட்டுமா? நாம ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும்னா லைன்ல நிக்க வேணாம், உங்களுடைய குறை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நானே தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமா அரசாங்கமே நம்ம கிட்ட நம்ம கோரிக்கையை தீர்த்து வைக்கிறாங்க. அப்படின்னா மகாகவி பாரதியாருடைய கனவு பழிச்சிச்சுன்னு தானே அர்த்தம். நாம எல்லாருமே நேசிக்கிற பாரதியாருடைய இல்லம் சென்னை திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோவிலுக்கு பின்புறத்துல இருக்கு. நீங்க உள்ள வந்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய வைப்ரேஷன் சொல்லலாங்க. ஏன்னா பாரதியார் வாழ்ந்த இடத்துல இப்ப நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இங்க உள்ள பார்த்த பிறகு அவருடைய அரிதான புகைப்படங்கள், அவருடைய குடும்பத்தினருடைய புகைப்படங்கள், அவருடைய நண்பர்கள், அவர் கைப்பட எழுதிய கவிதை நூல்கள், அவருடைய கையெழுத்திலேயே அந்த கவிதை வரிகள்லாம் இருக்கு. அவருடைய கையெழுத்து, அவர் மொழிபெயர்த்த நூல்கள், இப்படி அரிதான விஷயங்களை பார்த்து 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 சேர்த்து வச்சிருக்காங்க.
கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம்னா இது. 365 நாட்களும் திறந்திருக்கு. காலை 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் வந்து நீங்க பாரதியார் இல்லத்துல கொஞ்ச நேரம் வாழ்ந்துட்டே போலாம். மகாகவி பாரதியாரை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.